இட்ஸ் வெரி சிம்பிள். ஏன்னா ஐ ப்ராசஸ் இட் ப்ராக்டிக்கலி. ஏன்னா இதுக்கு வேறு வழியே கிடையாது. ஹவு டு ஐ ஹீல் மை செல்ஃப் அப்படின்னா, ஐ மேக் ஷோர் அதே சுச்சுவேஷன் மறுபடியும் எனக்கு நடக்காத மாதிரியும், அந்த பர்சன் என் லைஃப்பில் மறுபடியும் அதே இடத்துல என்னை ஹர்ட் பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்குவேன். பட் அந்த வழியை எப்படி நான் சரி பண்ணுவேன்னா, ஐ ப்ராக்டிக்கலி அண்டர்ஸ்டாண்ட் தட் அவங்க அந்த நிலைமையில அப்படி இருந்ததுனால தான் அப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க. ஐ டோன்ட் டேக் இட் பர்சனல். அவங்க நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம், பட் தே டிடன்ட். விச் மீன்ஸ் அந்த பொசிஷனில் அவங்க இல்லை. யாரையுமே ரொம்ப மனசளவில் மனசுக்குள்ள வரைக்கும்லாம் கொண்டு போகக்கூடாது. உன்னைய பிரேக் பண்ணுற அளவுக்கு உன் பவுண்டரிஸை தாண்டி உன் ஹஸ்பண்டை தவிர யாரையுமே உள்ளே விடக்கூடாது அப்படின்னு நான் கற்றுக்கிட்டு இப்போ வரைக்கும் அந்த ஒரு ரூலை வச்சுருக்கேன். அண்ட் தட் இஸ் வை ஐ ஆம் சேம், டு பி ஃப்ராங்க். அந்த ஒரு ரூல் இருக்கிறதுனால தான் ஐம் மோர் பீஸ்ஃபுல், ஐம் மோர் ஹாப்பி. அண்ட் இட் இஸ் நாட் ராங். யூ டோன்ட் ஹாவ் டு ஃபீல். நீ ஒரு பர்சன் கூட கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் என்னை பார்த்துக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன்னா, அதில் 10 பேர் சஃபர் ஆனாலும் சரி, அதில் 10 பேர் ஹர்ட் ஆனாலும் சரி, நான் என்னை பார்த்துக்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறப்ப இட் இஸ் வேலிட், இட் இஸ் ரைட். எனக்கு அது சரிதான். அதனால தான் நான் அதை செய்கிறேன். ஸோ ஐ ஆல்சோ இனிஷியேட் திஸ் டு பி இன் எவ்ரிபடிஸ் லைஃப். டேக் ஸ்டெப்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப் ஸோ தட் யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். ஏன்னா உங்களை ஹர்ட் பண்ணுறவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் ரியலைஸ் பண்ணி அவங்க மாறி அதுக்கப்புறம் உங்கள் வழிகளை நீங்கள் சரி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஹீல் ஆகி, திஸ் இஸ் நாட், ஹீலிங் இஸ் நாட் அவுட் சைட் யூ, இன் யூர்